வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இன்வெர்ட் பைனரி ட்ரீ. இட்ஸ் மார்க்ட் as an ஈஸி ப்ராப்ளம். ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரீஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பைனரி ட்ரீனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட சில டெர்மினாலஜிஸ் இருக்குது. அதை நான் குயிக்காக கோ த்ரூ பண்ணுறேன். பட் ஆனால் நான் ரொம்ப டீப்பாக போகல. ஜஸ்ட் பைனரி ட்ரீனா என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ லீட் கோட்லேயே வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிலது வந்து ப்ரீமியம் கண்டென்ட்டாக இருக்கும். பட் பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கன்க்ளூட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பேசிஸ் மாதிரி ஃபார் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ட்ரீனா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ட்ரீ இஸ் a frequently used data structure to simulate a hierarchical tree structure. Each node of the tree will have root value and list of references to other nodes which are called child nodes. ஸோ இது வந்து ரூட் நோடு. இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இது வந்து ரூட்டு. இதுக்கு கீழே இருக்கிற சில்ட்ரன்னு கூட சொல்லுவோம். ஸோ நோட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இதையும் வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர் சம் பீப்புள் ஆல்சோ கால் இட் அ வேர்டெக்ஸ். ஓகே, ஸோ டிபெண்டிங் ஆன் வாட் வி ஆர் சீயிங் ஹியர். ஸோ பைனரி ட்ரீ அப்படின்னு எடுத்தாலே அட்மோஸ்ட் வந்து 2 சைல்டு தான் இருக்கும். ஓகேவா, ஒரு ரூட்டுக்கு அட்மோஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா 1 கூட இருக்கலாம். ஓகேவா, ஸோ 1 or 2 மேக்ஸிமம் 2 தான் இருக்க முடியும். ஸோ இங்கேயும் அதான் கொடுத்துருப்பாங்க. So from a graph view, a tree can also be defined as a directed acyclic graph which has n nodes and n-1 edges. இப்போ n nodes இருக்குன்னா n-1 edges தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு டக்குன்னு ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி நான் காமிக்கிறேன். திஸ் இஸ் அ விஷுவலைசேஷன் ஆஃப் DFS, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். டெப்த்னா என்ன, இப்போ ஹைட் ஆஃப் த ட்ரீ இருக்குல்ல, அதை முதல்ல ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம பிரெத்தை வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறது. ஸோ முதல்ல நம்ம ஹைட் ஆஃப் த ட்ரீயை ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு ஃபுல்லாக வரைக்கும் வந்துட்டு அப்புறம் திருப்பி ரூட்டுக்கு போயிட்டு திருப்பியும் ரைட்டு ஃபுல்லாக வருது தான் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகேவா, திஸ் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் ஆஸ் பார்ட் ஆஃப் த பிளைண்ட்ஸ் அண்ட் டிஃபை சேலஞ்ச் எவ்ரிடே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் வித் த சொல்யூஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கும் உங்களோட இன்டர்வியூ ப்ரெப்புக்கு இல்லை லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Now let's get into the problem. Given the root of a binary tree, invert the tree and return its root. ஓகே, ஸோ இப்படி ஒரு ட்ரீ இருக்குன்னா அதை நம்ம வந்து இன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ரூட் அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் செகண்ட் லெவல் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 அந்த பக்கம் இருக்குது, 7 இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி 7ஓட சில்ட்ரனும் வந்து மாறி இருக்குது. இங்கே 6 9 இருக்குது, இங்கே 9 6 இருக்குது. 2ஓடதும் வந்து 3 1 மாறி இருக்குது ஃப்ரம் 1 3. ஸோ இதை சிம்பிளாக நம்ம வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் ரிக்கர்சிவாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். டெப்த் ஃபர்ஸ்ட்னால் என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ த ஹைட் ஆஃப் த ட்ரீல இன்னொரு வாட்டி நான் விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறேன். திஸ் இஸ் ஆக்சுவலி வெப்சைட் கால் விஷுவல் ஆல்கோ. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நான் சோர்ஸ் வந்து 0லேருந்து கொடுக்குறேன். கோன்னு கொடுத்தேன்னா 0லேருந்து 1 போகுது, 1லேருந்து 3. இப்போ திருப்பியும் இட் கோஸ் பேக் டு 0 அண்ட் தென் இட் கோஸ் டு 2 அண்ட் தென் டு 4 அண்ட் தென் இட் கோஸ் பேக் டு த ரூட். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ நம்ம வந்து இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். பைத்தானில் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இதை கோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ரூட்டோட லெஃப்ட்டும் ரைட்டும் ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து டேரெக்டாக இது திருப்பி அசைன் பண்ணி விட்றணும். கரெக்டாக ரூட்டோட லெஃப்ட் வந்து ரைட்டாக இருக்கணும், ரைட் வந்து லெஃப்டாக இருக்கணும். கரெக்டாக அதை நம்ம அசைன் பண்ணிவிட்டு ரிக்கர்சிவாக நம்ம வந்து இதே ஃபங்க்ஷனை வந்து 2 times கால் பண்ணுறோம். ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ரைட் ஹேண்ட் சைடை ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு. இதை நான் கோட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு இன்னுமே சிம்பிளாக புரியும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக 2 கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேஸ் வந்து யூஸ்வல் கேஸு, இன்னொன்று வந்து எம்டியாக இருந்ததுன்னா நம்ம நன் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை டேக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் நாட் ரூட் தென் ரிட்டர்ன் நன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நன்னா இல்லைன்னா இட்ஸ் அ வேலிட் நோட். கரெக்டாக, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் டாட் லெஃப்ட் கமா ரூட்
dot right is equal to root dot right comma root dot left. ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி அசைன் ஆகிடும். பைத்தானில் இது வந்து ரொம்ப சிம்பிள். டெம்ப் வேரியபிள்லாம் தேவையே கிடையாது ஃபார் ஸ்வாப்பிங். ஸோ அது பண்ணிவிட்டு we just call this function root dot left and then root dot right, and finally we are going to return root. Now I'm going to run this. Accept ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ட்ரீஸ் பற்றி தெரியலனா ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் பாருங்கள், அதுக்கப்புறம் அது ஈஸியாக புரிஞ்சிடும். நான் அடுத்த ப்ராப்ளமில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.